அடர்த்தியான காட்டின் மத்தியில் வெயிலில் உணவை தேடி களைப்பான முள்ளம்பன்றி ஒன்று நடக்க முடியாமல் நடந்து வந்து கொண்டிருந்தது. காடு முழுவதும் அலைந்ததில் முள்ளம்பன்றிக்கு கால்கள் வலித்தது. இப்போதைக்கு ரெஸ்ட் எடுப்பதற்கு ஒரு சின்ன இடம் கிடைத்தால் போதும், அதுதான் தனக்கு சொர்க்கம் என எண்ணியது. தங்க இடம் தேடி அலைந்து கொண்டிருந்தது. அப்போது தரையில் ஏதோ ஊர்ந்து வரும் சப்தம் கேட்டு பயந்த முள்ளம்பன்றி மரத்தின் அடியில் இருந்த ஒரு கல்லில் ஏறி அமர்ந்தது. பாம்புகளின் வேகத்தை பார்த்து, இது பாம்புகள் வசிக்கும் காடு போல் தெரிகிறதே, நாம் எதற்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் என நினைத்தது. பாம்புகள் சென்றவுடன் மீண்டும் தான் தங்க இடத்தை தேடி புறப்பட்டது. சிறிது நேரத்திலே 2 தென்னை மரத்தின் அடியிலே அழகான ஒரு குகையை கண்டது. குகை அதற்கு மிகவும் பிடித்துவிட குகையை நோக்கி நடந்தது. அந்த குகைக்குள் ஒரு பாம்பின் குடும்பம் வாழ்ந்து வந்தது. அம்மா பாம்பு பேசியது. குழந்தைகளே, நெருக்கமாக பதுங்கிக் கொள்ளுங்கள். இரவு நேரத்தில் நீங்கள் மிகவும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். அம்மா, நம் வீட்டை விட மாமாவின் வீடு பெரியதல்லவா? அதற்கு பதில் சொல்ல முயன்ற பொழுது குகை வாசலில் யாரோ இருப்பது போல் தோன்ற திடுக்கிட்ட பாம்பு. குழந்தைகளே, நீங்கள் எங்கும் போய்விடாமல் இங்கேயே இருங்கள், இதோ வந்து விடுகிறேன். குகை வாசலில் இருந்த முள்ளம்பன்றி குகையிலிருந்து வந்த பாம்பை கண்டு ஒரு நிமிடம் பயந்தாலும் நம் உடலில்தான் முட்கள் இருக்கிறதே என தைரியமானது. என்னால் தற்சமயம் என் இருப்பிடத்திற்கு செல்ல முடியாது. எனவே இன்றிரவு உங்கள் குகையில் தங்கிக் கொள்ளலாமா? நிச்சயமாக. ஆனால் எங்கள் வீடு சிறியது. பாம்புகள் நாங்கள் ஒருபோதும் உதவி கேட்பவரை திருப்பி அனுப்புவதில்லை. ஒரு இரவுதானே, நீங்கள் தாராளமாக தங்கிக் கொள்ளலாம். பாம்பை பின்தொடர்ந்து சென்றது முள்ளம்பன்றி. முள்ளம்பன்றியின் தோற்றத்தை பார்த்த குட்டி பாம்புகள் பயந்து, அம்மா, யார் இது? இவரின் முதுகில் என்னம்மா முட்கள் போல் தெரிகிறதே. பயம் கொள்ள வேண்டாம், இவர் நமது விருந்தினர். இன்று ஒரு இரவு நம்முடன் தங்குவார், நாளை சென்று விடுவார். கொஞ்சம் பொறுத்துக் கொள்ளுங்கள். பகலவன் மறைய இரவு வந்தது. குகையினுள் இருள் பரவ ஆரம்பித்தது. குகையின் இருட்டில் தன் குழந்தைகள் கத்தும் சப்தம் கேட்டு கண்விழித்த பாம்பு தன் குட்டிகளின் உடலில் முள்ளம்பன்றியின் முட்கள் குத்தியிருப்பதைக் கண்டது. குட்டிகள் வலியில் துடிப்பதைக் கண்ட பாம்பு டென்ஷன் ஆனது. இருந்தாலும் விருந்தாளியிடம் தன் கோபத்தை காட்டாது அதன் அருகில் சென்று பேசியது. நண்பர் முள்ளம்பன்றியே, நாங்கள் உங்களை எப்படி அன்புடன் வரவேற்றோம். ஆனால் நீங்களோ உங்கள் முள்ளால் என் குழந்தைகளை காயப்படுத்துகிறீர்களே, இது என்ன நியாயம்? நான் என் முதுகில் இருந்த மண்ணை உதறிவிட்டேன், வேறொன்றும் செய்யவில்லையே. நாளை இங்கிருந்து கிளம்பி விடுவீர்கள் தானே? டெஃபினெட்லி. மறுநாள் காலை வந்தது. முள்ளம்பன்றியை தேடிய பாம்பு அதை காணாது. முள்ளம்பன்றி தன் இருப்பிடத்திற்கு சென்று விட்டது போல் தெரிகிறதே என நினைத்து சந்தோஷமானது. காட்டில் இரை தேடிய பாம்பு மாலை நேரம் வந்ததும் தன் குட்டிகளை காண குகையை நோக்கி விரைந்தது. குகைக்குள் சென்ற பாம்பு அங்கே தன் குட்டிகளின் அருகில் முள்ளம்பன்றி இருப்பதைக் கண்டு எரிச்சலானது. முள்ளம்பன்றியே, இன்று காலை நீங்கள் குகையில் இல்லாததை கண்ட நாங்கள், நீங்கள் உங்கள் வீட்டிற்கு சென்று விட்டீர்கள் என நினைத்தோம். ஆனால் இப்போது நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறீர்களே, ஏன்? நான் காலையில் இதுபோல் ஒரு வசதியான வீட்டை தேடி பார்த்தேன், ஒன்னும் கிட்டல்லை. சற்று சிந்தித்த நான், இங்கே நான் மிகவும் வசதியாகத்தானே இருக்கிறேன், எனக்கு எதற்கு வேறு ஒரு வீடு என நினைத்து விட்டேன். இந்த வீடு எங்களுடையது. நீங்கள் சென்றால்தான் நாங்கள் உங்கள் முட்களிடமிருந்து காயம்படாமல் தப்பிப்போம். எனவே நீங்கள் எங்கள் வீட்டிலிருந்து போய்விடுங்கள். நான் இப்போது என் முதுகில் இருக்கும் மண்ணை உதறி தள்ளப் போகிறேன். முள்ளம்பன்றியின் மிரட்டலை கண்ட பாம்பின் குட்டிகள் மிரண்டன. குழந்தைகளுக்கு காயம் பட்டுவிடுமே என பயந்த பாம்பு கனத்த மனதுடன் தங்கள் வீட்டை விட்டு வெளியேறியது. விரல் கொடுத்து உதவியதற்கு கையை இழக்க வேண்டியதாகிவிட்டதே என கவலையுடன் காட்டில் வேறு ஒரு குகையை தேடி தன குட்டிகளுடன் சென்றது. Hello, if you like it, please subscribe. Thank you for watching Surya eHub.